விழுப்புரம் தொகுதி மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. அக்கட்சியின் சார்பில் ரவிக்குமார் எம்பி இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதி களம் நிலவரம் குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். விழுப்புரம் தொகுதி மக்களவை தொகுதி எம்பிக்கு இரண்டாவது முறையாக நீங்கள் நிற்க போகிறீங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் விழுப்புரம் தொகுதிக்கு எந்தெந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? குறிப்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதிலும் திட்டங்களை வகுப்பதிலும் நான் தலையிட்டு இந்த விழுப்புரம் தொகுதி மக்களுக்காக மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அதுபோல் எஸ்சி மக்களுக்கும் மீனவ மக்களுக்குமான பாதுகாப்புகளை செய்திருக்கின்றேன். குறிப்பாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 10 நாட்களில் நானும் எங்கள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அவர்களை சந்தித்து மத்திய தொகுப்பு இடங்களில் மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அப்படி முன்வைத்தது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தோம். திராவிட முன்னேற்றக் கழகமும் அதேபோல் வழக்கு தொடுத்தது. அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்து அந்த வழக்கு வந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மாணவர்கள் சுமார் 12,000 பேர் இந்தியா முழுவதும் இன்றைக்கு மத்திய தொகுப்பு மருத்துவ படிப்பிடங்களில் இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள். இது முக்கியமான ஒரு சாதனை. இரண்டாவதாக SC/ST மாணவர்கள் பெற்று வந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை அதை நிறுத்தினார்கள். அதை வாதாடி போராடி அதை நீட்டிக்க செய்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பதற்கு 35,000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கியது. இப்பொழுது இதனால் 2.5 கோடி மாணவர்கள் இந்தியா முழுவதும் அடைகிறார்கள். அதுவும் நான் முன்னெடுத்த ஒரு விஷயம். நானும் எங்கள் தலைவரும் அதை செய்தோம். அதுபோல் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்ற ஒரு மோசமான சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. அதை போராடி தடுத்து நிறுத்தி இன்றைக்கு மீனவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். SC/ST மாணவர்கள் வெளிநாடுகளிலே போய் படிப்பதற்கான ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் அதற்கான வருமான வரம்பை 2.5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக எனது கோரிக்கையின் அடிப்படையில் உயர்த்தி இருக்கிறார்கள். 125ஆக அதனுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு இன்றைக்கு ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதுபோல் பெண்களுடைய சுகாதார பிரச்சனைகளை அங்கே மையப்படுத்தி எழுப்பி இன்றைக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசி திட்டத்தை இலவசமாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தியது காரணத்தில் கடந்த கடைசி பட்ஜெட்டில் அதை செய்வதாக வாக்குறுதி அளித்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை முன்னோடி திட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நான் எடுத்த சிறு நடவடிக்கைகள். கடந்த முறை நீங்கள் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் பாமக வேட்பாளர்களை தோற்கடிச்சிங்க. இந்த முறை நீங்கள் பானை சின்னத்தில் போட்டியிட போகிறீங்க. இது உங்களுக்கு பலமா பலவீனமா? இதை நான் பலமாகத்தான் கருதுகின்றேன். பானை சின்னம் எளிதாக மக்களிடத்தில் அறிமுகமாகும். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றிருந்தாலும் நான் கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே செய்த பணியின் மூலமாக எல்லோருக்கும் அறிமுகமாகியிருக்கின்றேன். அதனால் சின்னத்தை கொண்டு செல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த முறை மிக எளிதாக இன்னும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தலில் கூட்டணியாக இருந்த அதிமுகவும் பாஜகவும் இந்த ட்ரிப்பு பிரிஞ்சு தனித்தனியாக போட்டிடுறாங்க. இவங்க தான் உங்களுக்கு இந்த தொகுதியில் எதிர் வேட்பாளராகவும் இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதிமுகவுடைய வேட்பாளர் யாருக்கும் அவ்வளோ அறிமுகமாக இல்லாதவர். ஒரு உள்ளாட்சி அமைப்பிலே அவர் பணிபுரிந்தார் என்று சொல்கிறார்கள். அதுபோல் பாமக வேட்பாளர் பார்த்தால் அவர் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த தொகுதிக்கே அறிமுகம் இல்லாதவர். அவர் தனிப்பட்ட முறையிலும் சரி, அரசு கட்சி செல்வாக்கு என்பதும் சரி, என்னுடைய வேட்பாளர் என்ற நிலைக்கு அவர்கள் சரியான ஒரு போட்டியாளர்களாக இல்லை என்பதை மக்களே சொல்லுகிறார்கள். எனவே இந்த முறை 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்.
பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கு அவர்கள் கட்சியிலேயே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு வழக்கமாக வாக்களிப்பவர்கள் கூட இந்த முறை அதற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம்தான் நிலவுகிறது. அதுபோல் அதிமுக இன்றைக்கு அது ஒரு கூட்டணியே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் கூட்டணிக்காக அழைத்தும் கூட யாருமே போகவில்லை. அவர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். 2 கூட்டணியிலுமே 20 விழுக்காட்டுக்கு கீழே தான் அவர்கள் வாக்குகளை பெற முடியும் என்று ஊடகங்களே கணிக்கின்றன. இப்பொழுது அவர்களுக்கு இடையிலே இருக்கிற போட்டி யார் வெற்றி பெறுவது என்பதல்ல, யார் 2வது இடத்தை பெறுவது என்பதுதான் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நடக்கிற போட்டியாக இருக்கிறது. முதலிடம் என்பது திமுக கூட்டணிக்கு என்பதை அவர்களே ஒத்துக்கொண்ட நிலைதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே இருக்கிறது. எனவே எங்களுடைய வெற்றி என்பது ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கும்.